வீட்டு எல்லாரும் கார்த்திகை பாட்டு வந்து நாமுத்துக்குமார் பாவஜி சேர்ந்து எழுதுனதா? நாமுத்துக்குமார், பாவிஜய், ரவிசங்கர், 3 பேர். ரவிசங்கர் சார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாட்டை நான் 3 பேர்ட்டையும் டியூன் கொடுத்துட்டேன். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்ற அந்த பாட்டு வந்து அந்த பல்லவி ஓப்பனிங் 2 லைன்ஸ் வந்து நாமுத்துக்குமார் எழுதினது. ஓகே. அப்புறம் கொஞ்சம் லைன்ஸ் வந்து பாவிஜய் எழுதினது, கொஞ்சம் லைன்ஸ் என் அசிஸ்டன்ட் ரவிசங்கர் எழுதினது. சிலுவைகளை நீ சுமந்து அதெல்லாம் வந்து ரவிசங்கர் எழுதினது. இப்படி ஒரு சேவல் தான் நாடை காத்தது அதிசயம் பாருங்கள், அண்ணனை பாருங்க, அண்ணனை வாழ்த்துங்கள்னு சொல்லி அது வந்து பாவிஜய் எழுதினது. இப்படி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, யாராவது ஒருத்தர் லைனை நம்ம பொய்ஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணா அது ஒரு கவிஞனை நம்ம இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ 3 பேரையும் போட்டு 3 பேருக்கு பணம் கொடுத்துட்டேன். 3 பேருக்கும் ப்ரொடியூசர்ட்ட சொல்லி ஒரு பாட்டுக்கு 3 அன்னப்பறவை மாதிரி நீங்க வந்து நல்ல வரிகளை போட்டு 3 பேருக்கும் கிரெடிட் கொடுத்துட்டேன். அது ஏன்னா தப்பாயிரும், ஒருத்தர் பேர் மட்டும் போட்டா தப்பாயிரும், 3 பேருக்கும் கிரெடிட் கொடுத்தேன். பட் மோஸ்ட்லி வந்து பாவிஜய் வந்து ஒரு 50% எழுதியிருப்பாரு நினைக்கிறேன், 50-60%. ரவிசங்கர் ஒரு 25% எழுதியிருப்பாரு. அவரு உயிரோட இல்ல, இறந்துட்டாரு. அவர் ஒரு 25-30% எழுதியிருப்பாரு. அந்த ஓப்பனிங் 2 லைன்ஸ் வந்து முத்துக்குமார், கார்த்திகைங்கிறது நாமுத்துக்குமார். 2 லைன்ஸ் அவர் தான். சென்னை IPL உடைய ஒரு தீம் சாங்கே பாத்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. ஜடேஜாவுடைய ஃபேவரட் சாங் வந்து அதுதான். அது என்ன படம் என்னன்னே அவருக்கு தெரியாது. அந்த பாட்டு கேட்டு அஸ்வின் தான் போட்டு காமிச்சாராம். நம்ம பவுலர் அஸ்வின் வந்து போட்டு காமிச்சிருக்காரு. அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அந்த பாட்டை எப்பவும் கேட்டுட்டு இருப்பாராம். இது அவர் தான் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சூப்பர் சார். ஸோ அதே மாதிரி வந்து இவர் பாவா லட்சுமணன் சார் வந்து மளிகை கடை ஓனரா ஒரு சீன்ல வருவாரு. சரக்கெல்லாம் அவர் டப்பிங் கொடுத்தது நீங்க தானே சார்? ஆமா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அந்த நீங்க வந்து ஸ்டாக் எல்லாம் தீர்ந்துருச்சு, ஸ்டாக் எல்லாம் அப்படியே இருக்குன்னு சொல்லி அந்த ஸ்டாக்குங்கிறது வந்து உங்களோட வச்சு நல்லா தெரிஞ்சது. ஊருக வேணாம்ப்பா, ஏற்கனவே விற்காம நிறைய ஸ்டாக் அப்படியே இருக்கு. ரெண்டு மட்டும் திரும்பி யூடியூப்ல பார்த்தேன். நீங்க தான் டப்பிங் கொடுத்தீங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு. சோ எத்தனையோ பேர் டப்பிங் வருவாங்க. என்னுடைய படம் எல்லா படத்துலயுமே புது வருஷத்துல இருந்து கடைசியா எடுத்து நினைத்தது யார் வரைக்கும் நிறைய கேரக்டர், சின்ன கேரக்டருக்கு நான் டப்பிங் நானே பேசிடுவேன். நிறைய எண்ட்ல கார்டு ஏதாவது வந்துச்சுன்னா முந்தியெல்லாம் பூவே உனக்கா வரைக்கும் நான் எண்ட்ல பேசியிருப்பேன். அதெல்லாம் இருக்கும். புது வருஷம் டு பூவே உனக்கா வரைக்கும் சின்ன கேரக்டர்களுக்கு நிறைய எல்லா படத்துலயும் டப்பிங் கொடுத்துருக்கேன். நான் மட்டும் இல்ல, எல்லா டைரக்டர்ஸும். இப்ப R. சுந்தரராஜன் சார் படம் எடுத்துட்டீங்கன்னா பெரும்பாலான கேரக்டருக்கு அவர் குரல் தான் இருக்கும். இன்னைக்கு படம் பாத்தீங்கன்னா தெரியும், அம்மன் கோயிலுக்குள்ள கேலை ஆகட்டும், எந்த படமாகட்டும், அந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ். எல்லா டைரக்டருமே என்கிட்ட கேட்டா 99% டைரக்டர் வந்து அவங்க படத்துல அட்லீஸ்ட் ஒரு 4-5 சப் கேரக்டர்ஸ்க்காக டப்பிங் கொடுத்துருப்பாங்க. அது எதனால சார்? அந்த டக்குனு இந்த வேலையை முடிச்சிடணும், இன்னொருத்தவங்க சொல்லி அது டைம் எடுக்கிறதுக்கு நம்மளே பேசிடலாம். அந்த மாதிரி தான், அந்த மாதிரி சீக்கிரமா வேலை தான், அந்த மாதிரி தானே தவிர ஒரு டப்பிங் கலைஞர்களுக்கு நம்ம வந்து வேலை கொடுக்க கூடாதுன்றல இல்லை. நான் நிறைய டப்பிங் ஆர்டிஸ்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கிரௌடு எல்லாம் நிறைய டப்பிங் ஆர்டிஸ்ட கூட்டு வந்து அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் உள்ள கிரௌட் வாய்ஸ் கொடுக்க கூடாது. டப்பிங் ஆர்டிஸ்டே வர சொல்லுங்க, அவங்களே குரல் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு அது வாழ்வாதாரம், அதை நம்ம வந்து கை வைக்கணும். ஸோ அதே மாதிரி பிரபுதேவா சாரோட பல இன்டர்வியூஸ் பார்க்கும்போது விஜயகாந்த் சாரை பத்தி பேசும்போது ரொம்பவே நெகிழ்ச்சியா, ரொம்பவே நிறைய விஷயங்கள் சாதிச்சு பேசக்கூடிய ஆள் தான் பிரபுதேவா சார் இப்போ வரைக்குமே. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்பாட்ல விஜயகாந்த் சாருக்கும் பிரபுதேவா சாருக்குமான அந்த பாண்டிங் எப்படி சார் இருந்தது? அப்படிதான் இருந்தது. நீங்க பாக்குறப்போ நீங்க பார்த்த சம்பவங்கள் ஏதாவது? ரியெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி தான் இருப்பாங்க எல்லாருமே. விஜயகாந்த் சார் வரும்போது எல்லாரும் எந்திரிச்சிருவோம், முதல்ல எந்திரிச்சு மரியாதை கொடுப்போம். அந்த மாதிரி இருக்கும். காலைல அவரும் கரெக்ட் டைமுக்கு வந்துருவாரு கேப்டன். நாங்க கொஞ்சம் அட்வான்ஸா போவோம், ஏன்னா டைரக்டர்னால ஷார்ட் சொல்லணுன்றதுக்காக. கேப்டன் வர்றதுக்கு முன்னாடி நான், பிரபுதேவா எல்லாரும் வந்து கிரிக்கெட் விளையாடுவோம். ஏன்னா முன்னாடி பெரிய இடம், நீங்க அந்த இடம் பாத்தீங்கன்னா தெரியும், முன்னாடி அவ்வளவு இடம் அந்த இடம். எங்க சார் செட்டு போட்டீங்க? அது வந்து பொள்ளாச்சியில இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி காளிகாபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. காளிகாபுரம்ல இருந்து 3 கிலோமீட்டர் உள்ள போய் ஒரு வயக்காட்டுக்கு மத்தியில என்னுடைய ஃப்ரெண்டு சுலைமான் ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் அங்க மேனேஜரா இருந்தாரு, லொகேஷன் மேனேஜர். போட்டது மணிராஜ் சார். ஆமா, ஆர்ட் டைரக்டர் மணிராஜ். அவர் தான் இந்த இடத்த நானும் மணிராஜ், ஆர்தர் வில்சன் 3 பேரும் போய் பார்த்தோம். இந்த இடம் நல்லா இருக்கு, பேக்ட்ராப்ல ஃபுல்லா ஹில் வரும் த்ரோட்டா அப்படின்னு சொல்லி. அதான் பின்னாடி பாத்தீங்கன்னா டோரை திறந்தே வச்சிருப்பேன் எல்லா ஷாட்லயும். விஜயகாந்த் சார் ஊஞ்சல் ஆடும் போதெல்லாம் பின்னாடி அந்த ஹில் தெரியும் ஃபுல்லா அப்படி ஷாட் வச்சிருப்போம். அப்போ காலைல ஷாட் சொல்லிட்டு லைட் பண்ற டைம்ல நானும் பிரபுதேவா எல்லாம் கிரிக்கெட் விளையாடுவோம். கேப்டன் வந்தாருன்னா அவரும் அதே வேஸ்டி, அவர் ஓல்டு கெட்டப்ல வருவாரு, அவரும் எங்க கூட சேர்ந்து கிரிக்கெட் எல்லாம் விளையாடுவார். அப்பெல்லாம் போட்டோஸ் இருக்கேன். அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு படத்துலயுமே வந்து ஒரு பாட்டு மட்டும் 2-3 டைம் வேற வேற எமோஷன்ல வேற வேற
சிங்கர் கூட மேல் ஃபீமேல் மாறி 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 கூட வரும். அதே மாதிரி இந்த படத்துல 2 பாட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கீங்க. காதை வெண்ணிலாவும் அதே மாதிரி எங்கள் வீட்டு நிலம் கார்த்தியும் உன்னிகிருஷ்ணனோட வாய்ஸ்ல ஒரு சோகமாவும் ஒண்ணு வரும் இல்லையா? இப்ப எங்கள் வெட்டியில் எல்லாரும் கார்த்திகை வந்து ஒரு தடவை தான் வரும். அந்த சிலுவைகளை நீ சுமந்தெல்லாம் அது மட்டும் அந்த பிட்டு மட்டும் அது வந்து என்னன்னா, இந்த அண்ணன் தம்பி பாண்டிங் வரும்போதெல்லாம் நான் வந்து தம்பிகள் நெகிழ்ச்சியான ஒரு தருணம் வரும்போதெல்லாம் ரீரிகார்டிங் போட்டதை விட இந்த பாட்டுல இருக்கிற ஹைலைட்டை யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி நான் யூஸ் பண்ணேன். அதே மாதிரி ஒரு படத்துல இருக்கிற எல்லா பாட்டும் கம்போசிங்ல நம்ம இருப்போம். இந்த டியூன் தான் 2-3 டைம் வரப்போகுது அப்படின்ற பட்சத்துல எப்படி சார் அந்த டியூனோட செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும்? ரொம்ப சிம்பிளா தான் நடந்தது. அது ஒன்றும் பெரிய கஷ்டப்பட்டு இதெல்லாம் இல்லை. கம்போசிங்ல உட்காந்தோம், ராஜ்குமார் 2-3 டியூன் போட்டு காமிச்சாரு. நாங்கள் வழக்கமா என்ன பண்ணுவோம்னா, அதுவும் இந்த டியூனும் அப்படிதான். நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த சுச்சுவேஷன் சொல்லியிருப்பேன், 3-4 டியூன் போடுவாரு. இந்த டியூன்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துங்க, இந்த டியூன்ல இருந்து இந்த செகண்ட் ஹாஃப் எடுத்துங்க, இந்த சரணத்துல இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இங்க எடுத்துக்க, இந்த மிடில் ஆர்டர் வந்து இந்த செகண்ட் சரணத்துல எடுத்துங்க, லாஸ்ட் இதுல இருந்து எடுத்துங்க அப்படின்னு. என்ன சார் குழப்பறீங்க, நான் எப்படி சார் இதெல்லாம் எடுத்து ஒன்னா சிங் பண்றது அப்படிம்பாரு. அதெல்லாம் வரும், நீங்க பண்ணி பாருங்க அப்படின்னா அப்புறம் அவர் பாடி கரெக்ட் பண்ணிடுவார். எல்லாம் கரெக்ட் பண்ணி அப்படி பண்ண பாட்டு தான் அந்த பாட்டு எங்கள் வீட்டில் எல்லாரும். அது பெரிய ஹிட் ஆச்சு. இன்னைக்கு இப்போ கார்த்திகை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேனல்ஸில் ஒளிபரப்புற ஒரு பாட்டா இருக்கு. எல்லா ஃபேமிலிக்கும் பிடிச்ச ஒரு பாட்டா இருக்கு.